அச்சோ பக்கராளே. அசிங்கமா போச்சு. ச்சே. ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி கேவலமான ஒரு டிசைன் பண்ணியாச்சு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் டென் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு அனுப்புறதுக்கு சஞ்சீவ் சாரை எப்படி ஓகே பண்ண வைக்கிறது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங். குட் மார்னிங். மாப்ள காஃபி டீ ஏதாவது சொல்லட்டுமா? அதெல்லாம் வேணாம் மாமா. வர சொன்னீங்களா சார்? மேனேஜர் சார், இந்த இயர் நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் 30% இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப்பை இப்பவே எடுங்க. ஓகே சார். மே ஐ கம் இன் சார்? யா கம் இன். சொல்லுங்க மாயா. சார், நீங்க கேட்ட சாம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். ஓ, இவ்வளவு சீக்கிரம் டிசைன் பண்ணிட்டீங்களா? காட்டுங்க பாப்போம். டிசைன் இத காட்ட வேற வந்துட்டா. இந்த டிசைன் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஓகே தான் மாயா. வேற எதனா பெட்டரா ட்ரை பண்ணலாமே. என்ன மேனேஜர் சார், நல்லாவா இருக்கு? ஆமா சார், இந்த டிசைன் கிரேட்லாம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு சார். டிசைன் ஸ்டாண்டர்டு ரொம்ப போரா இருக்கு சார். இந்த டிசைனை நாம அந்த கம்பெனிக்கு அனுப்புனா கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். சார், இது ஒரு வெஸ்டர்ன் டிசைனோட இன்ஸ்பிரேஷன் சார். நியூ டிசைன். இந்த மாதிரி டிசைன் தான் சார் இப்ப இருக்கிற யூத்துக்குலாம் ரொம்ப பிடிக்கும். மேனேஜர் சொல்ற மாதிரி இது ஒன்னும் புவர் டிசைன் இல்ல சார், நியூ டிசைன். இந்த டிசைனை கொடுத்தா கண்டிப்பா நமக்கு ஆர்டர் கிடைக்கும் சார். இங்க பாருங்க மாயா, நீங்க சொல்றதுலாம் ஓகே தான். இருந்தாலும் டிசைன்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலாமே. இதை விட பெட்டரான டிசைன் கிடைக்காது சார். இந்த மாதிரி யூனிக் டிசைனா அந்த கம்பெனிக்கு யாருமே அனுப்ப மாட்டாங்க சார். அதான் தெரியுது. நாம இந்த டிசைன் அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சா நம்ம டிசைன் கண்டிப்பா எக்ஸ்க்ளூசிவா தெரியும் சார். ஆர்டரும் நமக்கே கிடைக்கும். கிடைச்சா இது ரெகுலர் பேட்டர்ன் மாதிரி இருக்காது சார். எதுக்கு சிரிச்சிட்டே இருக்கீங்க? அதான் என் மாப்பிள, இது கேவலமான டிசைன், இதை உங்ககிட்ட சொல்ல முடியாம வேற டிசைனை கொண்டு வான்னு சொல்றான்ல. அப்புறம் என்ன, இந்த டிசைன் நல்லா இருக்கும் பாருங்க பாருங்கன்னு சும்மா போர்ஸ் பண்ணிட்டே இருக்க. இங்க பாருங்க, டிசைன் நல்லா இல்லைன்னு சார் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. ஓகே? அதுவும் சிரிக்காதீங்க. நான் எங்க சிரிக்கிறேன், நீ சொல்றதை கேட்டா எனக்கு அதுவா வருது. இப்ப ஏமாயா டென்ஷன் ஆவறீங்க? விடுங்க. எப்படி சார் விட முடியும்? நியூ டிசைனை பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு டென்ஷன் ஆகாதா சார்? பிகாசோ ஓவியமே உங்களுக்கு கேவலமா தானே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்ன்றதுக்காக எதை வேணாலும் சொல்லக்கூடாது. நீ பண்ண டிசைன் பிகாசோ ஓவியமா? மாமா ஆளப்பர் சும்மா இரு மாமா. மாயா சார், யூ கேன் லீவ் நவ. நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இதுக்கு தான் மாப்ள நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி கத்துக்குட்டிகிட்டெல்லாம் டிசைன் பண்ண கொடுக்காதுன்னு. தங்கச்சி டிசைன் பண்ண சொல்லலாம்னா நீ கேட்டியா? டே காளி, அபிய வச்சு டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்றியா? செவுத்துல சாணி அடிச்ச மாதிரி இருக்கு, இதை டிசைன் சொல்றா.
இந்த கண்ட்ராக்ட் டிசைன் வேற யூத்துங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. மாமா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா காளி சார் ஏன் இப்படி பண்றாருன்னு? மாயா நீங்க போங்க, அப்புறம் பேசிக்கலாம். இப்ப என்ன பண்ணாங்க? டிசைன் கேவலமா இருந்துச்சு, அதனால கேவலமா இருக்குன்னு சொன்னேன். இல்ல நீங்க மனசுல வேற ஒண்ண வச்சுக்கிட்டு நான் பண்ண டிசைனை கேவலமா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுறேன்னு சொல்ற? உங்களுக்கு உங்க தங்கச்சியை டிசைன் பண்ண வைக்கணும், அது நடக்கல. சஞ்சீவ் சார் அபி மேடத்தோட டிசைனை வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொன்னது? உங்களுக்கு என் மேல கோவம். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்க என்னோட டிசைனை கேவலமா இருக்குன்னு சொல்லி என்ன ஒதுக்கி வச்சுட்டு அபி மேடத்தை இந்த ப்ராஜெக்ட்ல டிசைன் பண்ண வைக்கலான்னு பாக்குறீங்க. எதோட கோர்த்து பேசிட்டு இருக்க? உன் டிசைன் கேவலமா இருந்துச்சு, அதனால கேவலமா இருக்குன்னு சொன்னேன். நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். இல்ல நீங்க வேணும்னே என்னோட டிசைன் நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. மாப்ள இவ சொல்றத நம்பாத. நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சு சொல்லல. இந்த டிசைன் நல்லா இல்ல, அதனால நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஆமா சார், எனக்கும் அந்த டிசைன் பிடிக்கல சார். சாம்பிள் டிசைன்லாம் டிசைனரை வச்சு தான் சார் பண்ணணும் சார். மாயாவால சாம்பிள் டிசைன்லாம் பண்ண முடியாது சார். அப்போ அபி மேடத்தால பண்ண முடியுமா? அவங்க என்ன பெரிய டிசைனரா? ஏய் நீ என்ன சும்மா தங்கச்சி எப்ப பார்த்தாலும் உள்ள இழுத்துட்டே இருக்க? தங்கச்சிக்கும் இங்க நடக்கிற பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கு, நான் சொல்றேன். அபி மேடம் சொல்லிதான் நீங்க எல்லாருமே இப்படி பண்றீங்க. நீங்களாம் என்ன இன்சல்ட் பண்றீங்க. சார் எனக்கு ஒண்ணு இல்ல சார். இவங்க என்னோட டிசைன் நல்லா இல்லைன்னு சொன்னதை பத்தியோ இல்ல சிரிச்சதை பத்தியோ எனக்கு கவலை இல்ல சார். ஏன்னா நான் எந்த டிசைனை கொண்டு வந்தாலும் இங்க இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் கேன்சல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களோட இன்டென்ஷன் அபி மேடத்தோட டிசைனை உள்ள கொண்டு வரணும். நீங்க வேணா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து லேட் பண்ணிட்டு கடைசியில டைம் முடிய போகுது, லாஸ்ட் நேரத்துல டைம் கிடைக்கல, டிசைன் சரியில்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லி அபி மேடத்தோட டிசைனை உள்ள கொண்டு வரணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சீவ் சார் என்னை பத்தி யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எனக்கு இந்த கம்பெனி நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் சார். நான் வரேன். ஏன் இப்படி டிராமா பண்ற? Stop it, I say. மாயா நீங்க பண்ண டிசைன் எனக்கு ஓகே. அதே அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. மாப்ள நீ தங்கச்சி மேல இருக்கிற கோவத்துல தப்பான முடிவு எடுக்கிற. இந்த கான்ட்ராக்ட் உன்னோட கனவு மாப்ள. இது எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம நீ அவசரப்படாத மாப்ள. எனக்கு தெரியும் மாமா. எல்லாம் கொஞ்சம் வெளில போறீங்களா? நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். சார் இங்க எமோஷனல் இந்த முடிவு எடுக்கிறீங்கன்னு தோணுது. மேனேஜர் எனக்கு எல்லாம் தெரியும் மேனேஜர். நீங்க கொஞ்சம் போறீங்களா? ஓகே சார். என்ன சார் மாப்பிள்ள இப்படி பண்றான்? விடுங்க சார், அவர் ஏதோ எமோஷனல்ல டிசிஷன் எடுத்துட்டாரு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஆனா ஒண்ணு சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், மாயா பண்ண டிசைனை மட்டும் அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சுன்னு வைங்க, அவங்க அந்த டிசைனை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க சார். அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் இல்ல, வேற எந்த கான்ட்ராக்டும் கிடைக்காம போயிடும் சார். இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா 3 வருஷம் கம்பெனி முன்னாடி போகும், இல்ல 3 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் சார். அப்புறம் சஞ்சீவ் சார் இந்த கம்பெனிக்காக அவர் போராடினது கனவெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே சார். கரெக்ட் தான். மாயா எதுக்கு கூப்பிடுறா? சொல்லு மாயா. மேடம்
நீங்க சொன்ன மாதிரியே மொக்கையான சாம்பிள் டிசைனை கம்பெனிக்கு அனுப்ப சஞ்சீவை ஒத்துக்க வச்சுட்டேன். ஆமா, சஞ்சீவ் எப்படி ஒத்துக்கிட்டான்? நான் எந்த டிசைனை கொண்டு வந்தாலும் இங்க இப்படிதான் பேசுவாங்க, இப்படிதான் கேன்சல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களோட இன்டென்ஷன் அபி மேடத்தோட டிசைனை உள்ள கொண்டு வரணும். மாயா, நீங்க பண்ண டிசைன் எனக்கு ஓகே. பயங்கரமான ஆள் தான் நீ. எல்லாத்தையும் பக்கவா முடிச்சிட்ட. கீப் இட் அப். ஓகே மேடம். சக்சஸ். ஸ்ரீஜா, சஞ்சீவும் அபியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா இந்த ஸ்ரீஜா எங்க போய் தொலைஞ்சா? ஏய் ஸ்ரீஜா, எங்கடி போய் தொலைஞ்ச? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு பார்த்தா வீட்ல இருக்கியா நீ? என்ன விஷயம் சொல்லுமா? இது நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோமோ அது நடந்துருச்சு ஸ்ரீஜா. சஞ்சீவும் அபியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. சும்மா எதையாவது அரைகுறையா பாத்துட்டு வந்து ஒலராதமா. சஞ்சீவ்க்கு அபி மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. எப்படி நீ சொல்ற? ஏன்னா இவங்களோட இன்டென்ஷன் அபி மேடத்தோட டிசைனை உள்ள கொண்டு வரணும். மாயா, நீங்க பண்ண டிசைன் எனக்கு ஓகே. ஒரு சாதாரண சட்டைய தன்னோட கம்பெனிக்காக அபி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதையே விரும்பாத சஞ்சீவ், நீ சொல்றபடியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லமா. சஞ்சீவ் அபியை இன்னும் ஏத்துக்கல. நான் அவனை ஏத்துக்கவும் விட மாட்டேன். அப்பாடா, இப்ப நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு நிம்மதியாவே இருக்கு. அபி, நான் உன்னை கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு சஞ்சீவ் கையாலியா அடிச்சு விரட்டனா இல்லையான்னு பாரு. மாயா பண்ண டிசைனை மட்டும் அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சுன்னு வைங்க, அவங்க அந்த டிசைனை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க சார். சஞ்சீவ் சார் இந்த கம்பெனிக்காக அவர் போராடினது கனவெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே சார். அண்ணே, அண்ணே, சொல்லு தங்கச்சி. சாப்பிட வாங்கண்ணே. நீ போமா, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். என்னண்ணே, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லம்மா, ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு பிரச்சனை. மேனேஜர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா. ஆபீஸ்ல என்ன பிரச்சனை? மாயா பண்ண டிசைனை மட்டும் அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சுன்னு வைங்க, அவங்க அந்த டிசைனை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க சார். தங்கச்சி, நம்ம கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு சாம்பிள் டிசைன் கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு அந்த மாயா அவளே ஒரு கேவலமான டிசைனை ரெடி பண்ணி அனுப்பிச்சு வைக்க பாக்குறாமா. மாப்பிள்ளைக்கு அந்த ஆர்டர் கிடைக்க விடாம பண்றா. அதுக்காக மாயா உன் பேரை யூஸ் பண்ணி மாப்பிள்ளைய வேணும்னே தூண்டி விட்டு அவன் நினைச்சதெல்லாம் மாப்பிள்ளைய வச்சு பண்ணிட்டு இருக்காமா. இது புரியாத மாப்பிள்ளையும் உன் மேல இருக்கிற கோவத்துல மாயா சொல்றதெல்லாம் என்னன்னே தெரியாம அவன் பண்ணிட்டு இருக்காமா. நானும் மேனேஜரும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தோம், ஆனா அவன் எங்க பேச்ச கேட்கற மாதிரி இல்ல. மாயா ரெடி பண்ண டிசைன் மட்டும் அனுப்பிச்சு வச்சா நமக்கு அந்த ஆர்டர் கிடைக்க சான்ஸே இல்லைன்னு மேனேஜர் கன்ஃபார்மா சொல்றாருமா. அதான் தங்கச்சி, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு நான் கோவக்காரன் இல்லை, நிதானமானவனு நான் அவளுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
சாம்பிள் டிசைன் கேட்ட கம்பெனிக்கு மாயா அனுப்புற டிசைனை அனுப்பாதீங்க. நான் ஒரு சாம்பிளை டிசைன் பண்ணி தரேன். நீங்க மாயா டிசைன் பண்ண சாம்பிள் ஷர்ட்டை எடுத்துட்டு நான் டிசைன் பண்ணி கொடுக்குற ஷர்ட்டை யாருக்கும் தெரியாம அந்த கவர்ல மாத்தி வச்சு அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு. வேணாம் தங்கச்சி, நீ அடிப்பட்ட புலியை ஆதரவு கொடுத்து காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அது உன்னை எதிரியா தான் பார்க்கும். நீ மாப்பிள்ளைக்கு ஆர்டர் கிடைக்கணும்னு சாம்பிள் டிசைனை மாத்தி வச்சாலும் அது மாப்பிள்ளைக்கு தெரிய வரும்போது நீ பண்ணது சரின்னு நினைக்க மாட்டாமா? நீ அவன் லைஃபை கெடுக்க பார்க்கறேன்னு தான் நினைப்பான். அதனால மாப்பிள்ளைக்கு உன் மேல இருக்கிற கோவம் அதிகமாக தான் ஆகும். ஏற்கனவே மாப்பிள்ளை உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு புது பிரச்சனை தேவையா? அண்ணே, குழந்தை சாப்பாடு வேண்டான்னு சொல்றதுக்காக அம்மா அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடாம இருப்பாங்களா? லவ்ங்கிறது நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்க நாம அவங்களுக்கு என்ன செய்யறோங்கிறதுல தான் இருக்கு. அவங்க எப்படி நினைப்பாங்கங்கிறதுல இல்ல. எனக்கு எப்படியாவது இந்த ஆர்டர் கிடைக்கணும்னு நைட்டு சஞ்சீவ் தூக்கத்துல உளறாருன்னு. அவன் அந்த ஆர்டர் தனக்கு கிடைச்சே ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அவ ஆசை நிறைவேறணும். சஞ்சீவுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் ஏத்துப்பேன். என்ன சாம்பிள் டிசைனை மாத்தி வச்சா சஞ்சீவ் என்ன தப்பா நினைப்பான், என்ன திட்டுவான், என் கூட சண்டை போடுவான். அவ்வளவுதானே என்ன? பரவாயில்ல என்ன? தங்கச்சி, நீ அகத்தியா இருக்க. மாப்பிள்ளை உன்னை அரளியா நினைக்கிறான். எப்பதான் உன்னை புரிஞ்சுக்க போறானோ தெரியல. சரி தங்கச்சி, நீ சொல்ற மாதிரியே சாம்பிள் டிசைனை மாத்தி அனுப்பிச்சிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த சாம்பிள் டிசைன் ஷர்ட்டை என்னைக்குள்ள ஆர்டர் கொடுத்து கம்பெனிக்கு அனுப்பணும்? இன்னும் 2 நாள் இருக்குமா? அண்ணே, மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தாதான் என்னால சாம்பிள் ஷர்ட்ஸை டிசைன் பண்ண முடியும். அதனால மாயா பண்ண சாம்பிள் ஷர்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு வேணும். அதை யாருக்கும் தெரியாம எனக்கு எடுத்து தரீங்களா? அதுக்கு என்ன தங்கச்சி, நாளைக்கு ஆபீஸ் போய் யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துறேன். சரிண்ணே.